Dear students, welcome to my channel. இந்த வீடியோவில் காமர்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்குரிய சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நான் ஸ்டடி பிளான் மாதிரியும் கொடுத்துருக்கேன். இந்த 28 லெசன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 141 வேர்ட்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து 111 இருக்குது. ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து 84 இருக்குது. லாங் ஆன்சர் 68 இருக்குது. உங்களுக்கு இப்போ வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் வந்து 5 days இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து 31 வேர்ட்ஸ் படிக்கலாம். 22 வெரி ஷார்ட் ஆன்சர், 17 ஷார்ட் ஆன்சர், 14 லாங் ஆன்சர் அப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சிடலாம் இந்த 5 days. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த லேர்னிங் டிப்ஸில் வந்து எப்படி கொடுத்துருக்குறேன்னா, நீங்கள் வந்து யூனிட் வைஸாக வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 7 எழுதணும் நீங்கள். ஸோ 10 யூனிட்ஸில் இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து சில நேரம் வந்து ஒரே யூனிட்லேயே 2 கொஸ்டின் வரலாம், 3 கொஸ்டின் வரலாம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியான ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சொல்கிறேன், ஈஸியான யூனிட்டை வந்து நீங்கள் நல்லா அப்போது அதுலேருந்து உங்களால் வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு யூனிட் வந்து உங்களுக்கு ஈஸி தான். நீங்கள் ஜூன்லேருந்து அதுக்கு டெஸ்ட் எழுதிட்டு வந்திருக்கிறீங்க, எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. ஸோ அதனால் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் யூனிட்டாக கவர் பண்ணுறணுங்கிற அந்த இதில் கான்செப்டில் இது நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை முதல்ல படிச்சிருங்க. ஏன்னா அதுலேருந்து மினிமம் 2 கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் யூனிட் வைஸாக இந்த மாதிரி படிங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த யூனிட் வைஸாக நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டில் வந்து இப்படி கொடுத்துருக்குறேன் நான் பாருங்கள். வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் 12 இருக்குது. அதாவது ஃபஸ்ட் யூனிட்டில் 3 லெசன் வரும். ஸோ நீங்கள் புக்கில் இண்டெக்ஸில் பார்த்து கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு யூனிட்டில் எத்தனை லெசன்ஸ் வருதுன்னு. ஸோ இதை இப்படி உட்காந்து ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் முடிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதனுடைய லிங்க்கு கூட நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து போர்டு எக்ஸாம் வரைக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து படிக்கலாம். இதில் அதுக்கப்புறம் ரிப்பீட்டடு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸு, அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸு, கொஸ்டின் பேங்க்கு அது மாதிரி உங்கள் டீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேயே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிட் வைஸில் தான் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்குறாங்க. சில கொஸ்டின் பேப்பர்ஸில் தான் ஒரே யூனிட்லேயே 2-3 கொஸ்டின்ஸ் வந்துடுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிங்க. இது நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸு. யூனிட் வைஸாக ஒவ்வொரு நாளும் உட்காந்து 2 யூனிட் 3 யூனிட் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் படிச்சுக்கலாம். அதே போல் ஷார்ட் ஆன்சர்ஸு யூனிட் வைஸாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெறும் சைட் ஹெட்டிங்ஸ் தான் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப இந்த யூனிட் 6 வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கன்சியூமர்ஸ் ரிலேட்டட் இந்த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸு, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன், இந்த நேஷ்னல் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதே போல் யூனிட் 7 உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த குளோபலைசேஷன் எல்பிஜி லெசனும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதுலேருந்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அதை நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கலாம். அதே போல் இந்த ஜிஎஸ்டி, இந்த வூகா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த யூனிட் நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த யூனிட் வந்து இதில் வந்து 7 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த யூனிட்டும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. லிஸ்ட் டவுன் த மேனேஜரல் ஃபங்க்ஷன், சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை விமன் அண்ட் கவர்மெண்ட் ஆண்டர்ப்ரனரியல் ஸ்கீம்ஸு, இந்த அதர் நேம் ஆஃப் த பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர், இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் 7, 8, 9 படிச்சுக்கலாம். இதில் பாருங்கள், கிவ் எக்ஸாம்பிள்ஸ், கிவ் நோட் ஆன் டிஜிட்டல் இந்தியா. ஸோ இதெல்லாம் படிக்கலாம். அடுத்து இந்த இதுலேயும் வந்து
நீங்கள் சில எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன் நான் இந்த மாதிரி ரெட் கலர் இதில், அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஷார்ட் ஆன்சர்ஸும் யூனிட் வைஸாக இதில் வந்து இதில் 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்குது. ஷார்ட் ஆன்சர்ஸில், லாங் ஆன்சர்ஸில் 10 இருக்குது, இதில் 3 இருக்குது. ஸோ அதை வந்து ரெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வந்து முதல்ல இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் 10 இருக்குது உங்களுக்கு, செகண்ட் யூனிட்டில் உங்களுக்கு வந்து 10 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். அந்த புல் பேர் இந்த 2 கொஸ்டின் படிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இந்த டாக்குமெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஈஸி தான். அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் இந்த 4 யூனிட் 4 கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அதுவும் ரிக்ரூட்மெண்ட்டில் உங்களுக்கு இன்டர்னல் சோர்ஸு எக்ஸ்டர்னல் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அன்சொலிசிட்டட் அப்ளிகன்ஸ், இந்த ஜாப் போர்ட்டல்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கூட நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். அதுக்கடுத்து மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு 9 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ், இ-மார்க்கெட்டிங், அட்வான்டேஜஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங் நீங்கள் ஈஸியாக எழுதலாம். அதே போல் நீங்கள் யூனிட் 6ல் உள்ள இந்த 3 மார்க்ஸும் நீங்கள் படிக்கலாம். இதில் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி ரொம்ப நிறைய தடவை வந்திருக்கு. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமரிசமில் ஒரு சைட் ஹெட்டிங் இல்லாமல் ஒரு 3 பாயிண்ட்ஸு ஈஸியாக படிக்கலாம். அந்த மெம்பர்ஸ் ஆஃப் நேஷ்னல் கமிஷன் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எழுதலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து எல்பிஜியில் வந்து நீங்கள் வந்து வாட் டு யூ மீன் பை லிபரலைசேஷன், ரைட் நோட் ஆன் நியூ எக்கனாமிக் பாலிசி, இம்பேக்ட் ஆன் குளோபலைசேஷன், இந்த டெக்னாலஜிக்கல் என்வாயன்மெண்ட்டு இதெல்லாம் கூட அடிக்கடி வர்ற கொஸ்டின் தான். இதில் 6 கொஸ்டின் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இதில் பார்த்திங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நெகோஷியபிலிட்டி, அசைனபிலிட்டி, அதுக்கடுத்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் ஈஸியான கொஸ்டின். கிராசிங் வந்து நீங்கள் நல்லா தரோவாக பண்ணிங்கன்னா அது நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரா பண்ண வேண்டியது தான். அப்புறம் இதில் வர இன்னொரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து ஆண்டர்ப்ரனரும் மேனேஜரும். இதெல்லாம் வந்து கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸு வந்து நீங்கள் ஒரு 3 பாயிண்ட் எழுதி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் ப்ரைவேட் ஆண்டர்ப்ரனர் இதெல்லாம் கூட கொஞ்சம் ஈஸியானது. இதை வந்து வெறும் எக்ஸ்பேண்ட் தான் பண்ணணும். அதுக்கடுத்து இதுலேயும் வந்து உங்களுக்கு ஷேடோ டைரக்டர்லாம் ரொம்ப 3 லைன் உள்ள ஆன்சர் தான். ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர்ஸ், கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, ஈக்விட்டி, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஏற்கனவே நீங்கள் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் படிக்கிறீங்க அக்கௌண்டன்சியில். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இதில் 8 கொஸ்டின் இருக்குது. இனிமேல் லாங் ஆன்சர் வந்து யூனிட் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் இது நீங்கள் தரோ பண்ணிங்கன்னா சில நேரம் இந்த பிரின்சிபல் கான்செப்ட்லேருந்து ஏதாவது ஒன்று வரும். அப்புறம் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வரலாம், உங்களுக்கு மேபி வரலாம் அது மாதிரி. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை முதல்ல படிச்சிடணும். ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இம்பார்ட்டண்ட், கைண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டு. இதில் இந்த யூனிட் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். அடுத்து யூனிட் 3 வந்து வெறும் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்குது. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் கேபிட்டல் மார்க்கெட்டும் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஃபீச்சர்ஸ் 1-2 பாயிண்ட்ஸ் அது நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதை படிக்கலாம். அப்புறம் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த யூனிட் 4 கூட உங்களுக்கு ஈஸி தான். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெறும் சைட் ஹெட்டிங்கே இல்லாமல் இருக்கிற கொஸ்டின்ஸு. அப்புறம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் படிச்சிங்கன்னா இதிலேருந்து ஏதாவது ஒன்று வரலாம். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட்டும் ஈஸி கொஸ்டின் தான். டிஃப்ரென்ஷியேட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன், அதாவது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு. இந்த டைப்ஸ்லலாம் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன் த ஜாப், ஆஃப் த ஜாப்பு, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கு. அப்புறம் இந்த மார்க்கெட் லெசன்லேருந்து கூட உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் வரலாம் இதில். அதாவது ஹவு த மார்க்கெட், இதில் ஒரு பெரிய ஃப்ளோ சார்ட் இருக்குது.
ஸோ அதை நீங்கள் நல்லா தரோ பண்ணி அதை இது பண்ணலாம். அப்புறம் ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரலாம். அதே போல் இந்த 4 கொஸ்டினில், அதாவது இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீனு நியூ மெத்தட்ஸு, இதிலேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். அப்புறம் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்திருக்கிறது வந்து ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட். அப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டிஸும் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று வரலாம். அப்புறம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நேஷ்னல் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், நேஷ்னல் கமிஷன், இதுலேருந்து ஏதாவது ஒன்று வரலாம். அப்புறம் இங்கே வந்து இம்பேக்ட்டுன்னு இருக்குது, ஹைலைட்ஸ் இருக்குது. அதில் அதாவது ப்ரீவியஸ், அதாவது ரிவைஸ்ட் எடிஷனில் தான் நமக்கு ஹைலைட்ஸுன்ற கொஸ்டின் இருக்குது. இதில் முதல்ல வந்து இது இம்பேக்ட் ஆஃப் எல்பிஜி தான் இருந்தது. ஸோ அதுவும் கேட்கலாம். ஸோ நீங்கள் அது இம்பேக்டும் நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ரோல் ஆஃப் மேக்ரோ அண்ட் எக்ஸ்பிளைன் த மைக்ரோ என்வாயன்மெண்டல். அப்புறம் இந்த 2 எல்பிஜி லெசனில் இந்த 2 ஷுவராக ஒரு கொஸ்டின் வரும். அப்புறம் இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு செக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்குது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் செக்கும் ஈஸியாக எழுதலாம் நீங்கள். அப்புறம் ரிக்வெஸ்ட் இஸ் ஃபார் அ வேலிட் என்டாஸ்மெண்ட்டும் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலு. அதுக்கடுத்து வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆண்டர்ப்ரனர் அண்ட் இன்ட்ராப்ரனர் ஒரு கொஸ்டின் வருது. அப்புறம் விமன் ஆண்டர்ப்ரனரோட சேலஞ்சஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த கவர்மெண்ட் ஆண்டர்ப்ரனரியல் ஸ்கீமு அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க. அடுத்து நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் அக்கார்டிங் டு டைப்பு. ஃபங்க்ஷனல் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஏற்கனவே நீங்கள் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸில் இதில் படிக்கிறீங்க, அதை அப்படியே கம்பைன் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஃபேபியன் ஆண்டர்ப்ரனர், இமிட்டேட்டிவ், அந்த ட்ரோன் ஆண்டர்ப்ரனர், அதெல்லாம் நீங்கள் எழுதலாம். ஸ்டெப்ஸ் ப்ரமோட்டிங் இதுவும் கேட்டிருக்காங்க 1-2 தடவை. அப்புறம் இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் இருக்குது. கைண்ட்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், குவாலிஃபிகேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ், கேஎம்பிலாம் ஈஸியானது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸும் நீங்கள் வந்து எனி 5 தான் எழுதணும். அப்புறம் கம்பெனி மீட்டிங்ஸ் ஏற்கனவே நீங்கள் ஷார்ட் ஆன்சரில் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் இதெல்லாம் படிக்கிறீங்க, அதை சேர்த்து எழுதலாம். ஓப்பன் அண்ட் சீக்ரெட் டைப்ஸ் ஆஃப் ஓட்டிங் டைப்ஸ், அது கூட நீங்கள் எழுதலாம். இப்போ வந்து நான் ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக, அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து சாப்டர் 1 to 28 உள்ள 1 வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு தரோவாக பண்ணிக்கணும். அதுக்கடுத்து அவங்களுக்காக நான் இந்த 10 டிஃப்ரென்ஸ் பிட்வீனையும் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் லெசன் நம்பரோட. ஸோ இதை முதல்ல படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் ஷுவராக மினிமம் 2 வரும். உங்களுக்கு அட்லீஸ்ட் 1ஆவது வந்துடும் இதிலேருந்து. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், அப்புறம் தேர்ட் லெசன் இங்கே கொடுத்துருக்கேன். அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த இது. அப்புறம் நீங்கள் 5th லெசனில் கேபிட்டல் மார்க்கெட்டு, அப்புறம் மணி மார்க்கெட், கவர்மெண்ட் மார்க்கெட், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸும் உங்களுக்கு வந்து சைட் ஹெட்டிங் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இது, டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு, ட்ரைனிங்கு, வெஸ்டிபியூல் ட்ரைனிங்கு, ஆன் த ஜாப், அந்த ஆஃப் த ஜாப், அதுலேருந்து நியூ மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் அந்த நிஷ் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் அதெல்லாம் எழுதலாம். டைப்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங்ஸு, டிபென்ச்சர்ஸ் கூட கன்வெர்ட்டபிள், நான் கன்வெர்ட்டபிள், பார்ட்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸு, செக்யூர் டிபென்ச்சர்ஸ், அன்செக்யூர்ட். இதில் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு 2 லைன் 3 லைன் நீங்கள் படித்து எழுதலாம். இதுலேயும் டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸு எழுதலாம். ஆண்டர்ப்ரனரியல் ஸ்கீமு, டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா, அந்த மாதிரி ஈஸியான இது. அப்புறம் இந்த ஹைலைட்ஸு இல்லைனா இம்பேக்ட்டு, இந்த 2 கொஸ்டின் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்துடும். சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை உமன் ஆண்டர்ப்ரனர், ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட், அதுக்கப்புறம் ஹவு மார்க்கெட்ஸ் ஆர் கிளாசிஃபைட். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.